அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, தனிநபர் சார்ந்த கடன் வகைகளிலேயே இருக்கக்கூடிய கடைசி கடன் வகை. அதாவது ஓய்வூதியதாரர் தனிநபர் கடன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஆமாங்க. ஓய்வூதியதாரர் தனிநபர் கடன் அப்படிங்கிறது, இது முழுக்க முழுக்க ஓய்வூதியம் வாங்குறவரு, பென்ஷனருக்கு மட்டும் தான் இந்த லோன் கிடைக்குங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாசம் ஆனா பென்ஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பென்ஷன் ஹோல்டருக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு தகுதி உள்ள நபர்கள். ஓகே. இவங்களுக்கு என்னென்ன மாரியான கிரிட்டீரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வயது வரம்பு 60 வயதிலிருந்து 75 வயதுக்குள்ள இருக்கணுங்க. அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஓய்வூதியம் இருக்கு இல்லைங்களா? பென்ஷன் மாதா மாதம் நிலையான வருமானமா இருக்கணும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 25,000 5,00,000 வரைக்கும் கடன் தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கால அவகாசத்த பொறுத்தவரைக்கும் 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு வரைக்கும் கால அவகாசம் குடுக்குறாங்க. வட்டி விகிதத்த பொறுத்தவரைக்கும் 9% 15% வரைக்கும் அவங்களுடைய சிபில் ஸ்கோர பொறுத்து அவங்க பேங்க் ட்ராக்க பார்த்து வங்கிகள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 700க்கு மேல இருக்கணுங்க சிபில் ஸ்கோர். இப்போ இந்த லோன் வாங்குறதுக்கு அந்த பென்ஷன் ஹோல்டர் என்ன மாரியான ஆவணங்கள் வந்து பேங்க்குக்கு குடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பென்ஷன் பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து குடுத்துருப்பாங்க. அதோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒண்ணு குடுக்கணும். பென்ஷன் ஸ்லிப் குடுக்கணுங்க. எப்படி வந்து அந்த பென்ஷன் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான பென்ஷன் ஸ்லிப் குடுக்கணும். மற்றும் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பென்ஷன் கிரெடிட் ஆகக்கூடிய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து வங்கிக்கு குடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஓய்வூதியதாரர் தனிநபர் கடன் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.